கர்த்தருடைய மகிமை நம்மளை மூடிக்கொண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, என் தேவனுடைய மகிமை, என் தேவனுடைய பிரசன்னம் இந்த ஆலயத்துல என்னை கர்த்தர் நிரப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் பேச போற வார்த்தை என்னவென்றால், நாம் எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெபிப்போம். கிருபையும் மகிமையும் அன்புள்ள என் தகப்பனே, என் தேவ ஆவியானவரே, உமக்கு நன்றியோடு எம்மை துதிக்கிறேன் இயேசப்பா. என் தேவன் இந்த நாளில் இந்த வார்த்தை கொண்டு இந்த அடியாளையை மறைத்து என் தகப்பன் நீர் பேசுங்கடாடி. ஆவியானவரே, கேட்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்ப்பா. என் தேவன் நீர் பேச போற உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காய் நன்றிடாடி. ஆவியானவர் இந்த அதிகாரத்தில் உள்ள இருக்கிற எல்லா காரியங்களும் எங்களுக்கு நீர் வெளிப்பட போறதுக்காய் நன்றி இயேசப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். வாசிப்போம். கீலியாத்தின் குடிகளிலே இஸ்மேமன் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வார்த்தையின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா, எலியா என்று ஒரு தீர்க்கதரிசி இருக்கான். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னா, ரொம்ப பெரிய தீர்க்கதரிசி. அவனை பாத்தீங்கன்னா, அந்த ஜனங்க எல்லாருமே ஆகாப் அந்த இடத்துல ராஜாவா இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னா, இஸ்ரவேலரை ஒரு பின்னிட்டு காரியங்களை கொண்டு போவான். அதாவது பாகால் என்று ஒரு விக்கிரத்தை நிறைய தோப்புகளை உண்டு பண்ணி அந்த தேவத்தை தான் வணங்கும் என்று சொல்லி நிறைய காரியங்களை கர்த்தருக்கு விரோதமாய் செஞ்சான். அதனால என்ன பண்ணுவானா, அந்த நாட்கள்ல எலியா என்று ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவனுக்கு இந்த காரியம் பிடிக்கவே இல்லை. கர்த்தர் தானே உண்மையுள்ள தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை நீ இப்படி நீ கெடுக்கிறியே, உனக்கு இதெல்லாம் நியாயமா படுதா? இஸ்ரவேல் ஜனங்க யார் தெரியுமா? அவர்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அந்த ஜனங்களை கர்த்தர் எப்படி வல்லமையாய் மீட்டு வந்தார் தெரியுமா? இஸ்ரவேல் ஆண்ட எந்த ராஜாவும் செய்யாத காரியத்தை நீ இப்படி செய்கிறீரே, கர்த்தருக்கு விரோதமா இவ்வளவு பொல்லாங்க செய்கிறீரே, நீ இப்படி ஒரு பாகால் என்று ஒரு கல்லை வணங்கும்படி இந்த ஜனங்களை நீ வழி நடத்துகிறியே, அதற்கென்று அநேக காரியங்களை ஒரு தோப்பையும் எல்லாத்தையும் நீ செய்கிறியே என்று சொல்லி எலியா என்ன பண்றானா, அந்த ஜனங்களுக்கும் அந்த ஜனங்க அந்த ஆராதனையில கலந்து கொள்ள கூடாது என்று சொல்லி ராஜாவுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறான். ஹல்லேலூயா. ராஜாவுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறான். ஒரு சிறிய மனுஷன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். ஹல்லேலூயா. அவன் நம்ம போல ஒரு பாடுள்ள மனுஷனா? அவன் நம்ம போலதான் பிறந்தான், நம்ம போலதான் சாப்பிடுவான், நம்மளை போலதான் ஜீவித்தான், எல்லாமே நம்ம போலதான் இருந்தான். பட் ஆனா அவன் ரொம்ப பெரிய தீர்க்கதரிசி, ரொம்ப வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. ஆனாலும் அவனுக்கு கர்த்தருக்கு அவன் ரொம்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்தான். ஆனா அங்க ஆகாப் ஒரு ராஜாவே இருந்தான். ஆனா அவன் பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படாம கர்த்தருக்கு பொல்லாங்கையா கர்த்தருக்கு தீமையானதை செய்தான். அதை எதிர்த்து நின்றான். இதை ஏன் நீ செய்யற? என் ஜனங்க ஏன் இதனால நீ செய்யறதுனால இவங்களும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்களே, இதை நீ செய்யவே கூடாது. இதை நீ செஞ்சினா இந்த தேசத்துல மழையே இருக்காது. நான் மழையை நான் நிறுத்தி போடுவேன். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இஸ்ரவேலின் தேவனை கொண்டு நான் சொல்லுகிறேன், இந்த ஜனங்க கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்கிறதுனால இந்த தேசத்துல மழையே வராது. நீ இத பாரு, என் வார்த்தையை ஏசப்பா கேட்பாரு, நான் கர்த்தருடைய ஜீவனை கொன்றேன் என்று சொல்றேன்னு சொல்லிட்டு
எலியா தீர்க்கதரிசி அவ்வளவு வைராக்கியமாய் சொல்லுகிறவனா இருந்தான். ஹல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில கூட நினைச்சு பாருங்க, எலியா நம்ம போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான். ஹல்லேலூயா. பட் ஆனா அவன் ஒரு தீர்மானத்தோட இருந்தான். யார் வேணா எதை வேணா வணங்கட்டும், அந்த ராஜாவே அந்த பாகால் அந்த விக்கிரத்தை வணங்கட்டும், என் தேசம் ஜனங்களே அந்த விக்கிரத்தை வணங்கட்டும், பட் ஆனா நான் உண்மையுள்ள தேவனை தான் வணங்குவேன், நான் உண்மையுள்ள கர்த்தரை தான் வணங்குவேன். எலியா என்ற பேருக்கு அர்த்தம் என்னென்றால், எலியா என்ற பேருக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா யெகோவா தேவன் என்று சொல்வாங்க. ஹல்லேலூயா. யெகோவா தேவன் என்றால் ஒரே கடவுள். அவன் பேருக்கு அர்த்தத்தை போல வாழ்ந்தவனா இருந்தான். அவன் ஒரே கடவுளாகிய கர்த்தரை மட்டும்தான் ஆராதிக்கிறவனா இருந்தான். நம்மளுடைய வாழ்க்கையில கூட பாருங்க, இந்த உலகத்துலதான் நம்ம வாழ்கிறோம். எலியா எப்படி ஒரு உலகத்துல வாழ்ந்தானோ அதே போல உலகத்துலதான் நம்மளும் வாழ்கிறோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில பாருங்க, கர்த்தரை தான் ஒரே தேவன் என்று சொல்லி நம்மளுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கா, ஒரு பிடிவாதம் இருக்கா? எதற்கெல்லாம் நம்ம வைராக்கியப்படுறோம், எதற்கெல்லாமோ நம்ம பிடிவாதம் பண்றோம். ஆனா நம்ம கர்த்தரை ஒவ்வொரு நாளும் விட்டு கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். நம்ம சொந்தத்துக்கிட்ட விட்டு கொடுக்கிறவர்களா இருக்கோம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விட்டு கொடுக்கிறவர்களா இருக்கோம். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, எலியா ஒரு தீர்க்கதரிசி, அவன் நம்ம போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான். பட் ஆனா அந்த தேசத்துல அந்த ராஜாவே அந்த விக்கிரத்தை வணங்கும் போது அவன் அந்த ராஜாவுக்கு விரோதமா எதிர்த்து நின்று, நீ வணங்குறதுனால இந்த தேசத்துல மழையே பெய்யாது என்று சொல்லி அவன் என்ன பண்றான்னா உறுதியோட நிற்கிறான். கர்த்தருடைய சமூகத்துல நோக்கி பாக்குறான். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் கூட நீங்க பாருங்களேன், ஒரு ஃபங்க்ஷன்னா, ஒரு வெளிய வேலைன்னா நம்ம கர்த்தரை விட்டு கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். இந்த நாள்ல கூட பாருங்க, உபாச கூட்டம் இருக்கு. எத்தனை பேர் கர்த்தரை விட்டு கொடுத்துட்டு எத்தனையோ வேலைகளை செய்கிறார்கள். நிறைய பேர் பாத்தீங்கன்னா 11 மணி ஆராதனை, 11:30 வரைக்கும் எங்க சபையே ஆராதனை ஸ்டார்ட் பண்ணல, என்னமோ ஒரு வேலையை செஞ்சு கொண்டிருக்கோம். நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை விட்டு கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்ம விட்டு கொடுக்கிறவர்களா இருக்கக்கூடாது. அவர் உயிருள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான். ஆனா அவனுக்குள்ள இருக்கிற வைராக்கியம் நமக்குள்ள இருக்கா? யெகோவா தேவன் தான் அவனுடைய தேவன் என்று சொல்லி அவனுடைய இருதயத்துல மார்த்தட்டி கொண்டான். ஹல்லேலூயா. ஒரே கடவுளை அவனுக்கு பேருக்கு ஏற்ற போல அவன் வாழ்ந்து வந்தான். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாளும் நினைச்சு பாருங்க, கடவுளுக்கு முதலாவது இடத்தை கொடுக்கிறோமா? நம்ம எப்படி நம்மளை வாழ வைத்திருக்கிறார், எப்படி நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்து அந்த கல்வாரி சிலுவையில அவருடைய ரத்தத்தை சிந்தி அந்த ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறார். பட் ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நம்ம அவரை விட்டு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஏதாவது நமக்கே தெரியாத ஒரு விஷயத்துல நம்ம விட்டு கொடுத்துட்டே இருக்கிறோம். நம்ம எலியாவை போல வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கணும். அடுத்தது எடுத்து வாசிப்போம். 4ஆம் வசனம். இந்த காரியம் சொல்லிட பேருக்கு எலியா எங்க கடந்து போறான்னா, ஒரு நீரூற்றுக்கு கடந்து போகிறான். அங்க நீரூற்று கடந்து போகும்போது இந்த பஞ்ச காலமா ஆயிடுச்சுல, அதனால பாத்தீங்கன்னா அங்க எதுவுமே ஆகாரமோ எதுவுமே கிடைக்காது. அதனால என்ன பாத்தீங்கன்னா, எலியா ஒரு நீரூற்றுக்கு போகும்படி கர்த்தர் சொல்லுகிறார். அங்க போயிட்ட பேருக்கு இயேசுபா என்ன பண்றாங்கன்னா, ஒரு காகத்தை அனுப்பி அவர்களை போஷிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வெறியும் ஒரு காகம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு இறைச்சி கொண்டு வரும். அங்க பாத்தீங்கன்னா அந்த நீரூற்ற அந்த தண்ணீரை குடிச்சிட்டு அவன் அப்படியே கடந்து போகிறவனா இருந்தான். ஹல்லேலூயா. நீங்க கூட நினைக்கலாம், நீங்க கூட சொல்லலாம், நான் இன்னமும் கடவுளே இயேசுப்பாவே பார்த்துட்டா என் குடும்பத்தை யார் பாக்குறது, எனக்கு வருமானம் வேணாவா, என் பிள்ளைகளுக்கு நான் நடத்த வேணாமா, என் பிள்ளைகளோட வாழ்க்கையை நான் பார்க்க வேணாமா, அதுங்களுக்கு நான் சேர்த்து வைக்க வேணாமா என்று சொல்லி நம்ம கூட ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வி கேட்கலாம். ஊழியத்துக்கு வா சொல்றாங்களே, இதெல்லாம் யார் செய்வா, அவங்கள செய்வாங்க. ஆனா எலியாவே கர்த்தர் காகம் கொண்டு போஷித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுவாரு, நீங்க இந்த காகங்களை பாருங்க, நீ அது எல்லாத்தையும் பாருங்க, அதுங்க விதைக்கிறதும் இல்ல அறுக்கிறதும் இல்ல, பட் ஆனா கர்த்தர் பரமபிதா அதுகளை போஷிக்கிறாருல்ல. ஹல்லேலூயா. நம்ம நீங்க நினைச்சு பாருங்களேன், நம்ம எவ்வளவுதான் சம்பாரிச்சு எவ்வளவுதான் கையில வச்சாலும் அது செலவுதான் செய்யும். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது, அவருடைய வேலையை செய்யும் போது நம்மளுடைய கை நிறைவா இருக்கும். ஹல்லேலூயா. மரியா கூட சொல்லிட்டே இருந்துச்சு, அக்கா நான் ஊழியத்துக்கு வந்துன்னு இருக்கும் போது என் கை நிறைவா இருக்கும்க்கா, எப்போதுமே நான் கொடுத்துட்டே இருப்பேன், யாருக்குன்னா ஏதாவது காசு கொடுத்துட்டே இருப்பேன். இப்ப நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், அது வாடகை போயிடுது, லோனுக்கு போயிடுது, என்னென்னமோ போயிடுதுக்கா, ஆனா ₹1 கூட கடைசியா நிக்காது, அது ஜிபேல அமௌண்ட்ல சேரும், என் கையால கூட நான் வாங்க மாட்டேன்,
கடைசியா அது ஒரு ஜீரோ பேலன்ஸா தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய நான் ஊழியத்தை செய்யும் போது எங்க அப்பாக்கே நான் காசு கொடுப்பேன். அது எப்படிதான் எனக்கு வரும்னு தெரியாது, பட் ஆனா என் கையில இருக்கும் அப்படின்னு சொல்ல அந்த பிள்ளை. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேலையை செய்கிறவர்களா இருக்கணும். ஒரு சின்ன வேலையை கூட நம்ம இப்ப யாராவது பாக்குறீங்கன்னா திடீர்னு சொல்லுங்க, ஏசப்பா பத்தி சொல்லுங்க. அவங்க அறியாத இருப்பாங்க, ஏசப்பா பத்தி தெரியாம இருப்பாங்க. அவங்க மற்ற தெய்வத்தை கூட வணங்கட்டும், யாரையாச்சும் கூட அவங்க தேடட்டும், எப்படியாவது கூட இருக்கட்டும். பட் ஆனா உங்களுடைய வேலை நீங்க பார்க்கும் போதே அவங்க பார்க்கும்போது ஏன் நல்லா இருக்கு, நீ கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தியா? போயிட்டு வா, நானும் என் கோயிலுக்கு தான் போறேன், அப்படி பேசக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம வைராக்கியத்தோடு உறுதியோட உண்மையுள்ள தேவன் யார் தெரியுமா? ஜீவனுள்ள தேவன் யார் தெரியுமா? அவர் எல்லாருக்கும் ஒரே கடவுள், அவர் தான் ஜீவனுள்ள தேவன், நான் வணங்குறவர் தான், நீ வந்து பாரு, நீ வந்து பாரு என்று சொல்லணும். ஹல்லேலூயா. நாத்தான் தீர்க்கதரிசி ஏசப்பா ரகசியமாய் போய் கேட்பா, நீங்க யாரு ஏசப்பா, நீங்க யாருன்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, நான் இப்படி நான் இன்னார் என்று சொல்லி உனக்கு தெரியாதா, நான் யாருன்னு என்று உனக்கு சொல்லி தெரியாதான்னு சொல்லி கேட்பா. பட் ஆனா அந்த நாத்தான் தீர்க்கதரிசி யார் தெரியுங்களா? அவன் ஒரு பரிசேயனா இருந்தான். அவன் யார் பாத்தீங்கன்னா வேதத்துல உள்ள எல்லா காரியங்களும் அறிஞ்சவனா இருந்தான். பட் ஆனா ஏசப்பா அவனுக்கு சொல்லும் போது கூட அதை அவன் புரிந்து கொள்ளல. பட் ஆனா நம்ம எல்லாத்தையும் புரிந்து கொள்ளுகிறோம், நம்ம எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளுகிறோம். ஆனா கர்த்தரை பத்தி நம்ம சொல்ல நம்மளுக்கு என்ன பண்ணல, மனசே இல்ல. ஒரு கிணத்துக்கிட்ட ஏசப்பா போகும்போது அந்த அந்த ஸ்ரீயை பார்த்து சொல்லுவாரு, என்கிட்ட இருக்கிற ஜீவ தண்ணீர் அது ஒரு நாளும் குறையாது, நீ கொடுக்குற தண்ணீர் எனக்கு தாகம் வரும், மறுபடியும் மறுபடியும் வரும். பட் ஆனா நான் கொடுக்குற ஜீவ தண்ணீர் தாகமே அடிக்காதுன்னு சொல்லும்போது அவ அந்த ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் போய் சொல்லுவா, நான் ஏசப்பாவை கண்டேன், இவர் மேசியா, இவர் தீர்க்கதரிசி போலன்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லி அழைத்து ஏசப்பா எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அந்த ஊரையே ரட்சிக்க போய் கொண்டு வருவா. அல்லேலூயா. நமக்கு எல்லாமே தெரியும், வேதத்துல உள்ள எல்லா காரியமும் தெரியும். நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு வரோம், சர்ச்சுக்கு வரோம், அவரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். பட் ஆனா கர்த்தருடைய வேலையை செய்யணும் என்றா முன் வர மாட்டேன்றோம். ஹல்லேலூயா. ஆனா அந்த பாவியான ஸ்ரீ கர்த்தருக்கு வேலை செய்யறதுக்கு முன் அந்த ஊரு ஜனங்களை ரட்சிக்கும்படி அந்த நாள்ல கர்த்தர் அவளுக்கு கிருபை செய்தார். இன்னொரு வார்த்தை எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இங்க எலியா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லும் போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை வார்த்தையை கொண்டு நான் சொல்றேன், என் வார்த்தை இல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய வார்த்தையை கொண்டே நான் சொல்லுகிறேன். அவர் எங்க கடந்து போவார்னா அடுத்தது சாரிபாத் விதவை விட்டு கடந்து போவார். அங்க ஏசப்பா கடந்து போக சொல்லும் போது அவளுடைய அங்க பாத்தீங்கன்னா பஞ்ச காலமா இருக்கிறதுனால அவளுக்கே சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லை. இங்க எலியா போய் எனக்கு சாப்பிட ஆகாரம் வேண்டும் கேட்டா அவ எப்படி கொடுப்பா? ஆனா அவ எலியா சொல்லுவாரு, நீங்க கொடுங்க, நீங்க கொடுங்கன்னு சொல்லும்போது அவ என்ன பண்ணுவா, ஒரு அடி எடுத்துட்டு எலியாக்கு கொடுக்கும் போது அந்த எலியா என்ன பண்ணுவான்னா அதை சாப்பிட்டு அப்படியே போயிட மாட்டான். இந்த பஞ்ச காலம் முடியிற வரைக்கும் உன்னுடைய அரிசி மாவும் சரி, உன் மாவு தொட்டியும் சரி, உன் எண்ணெய் தொட்டியும் சரி, அது ஒரு நாளும் குறையவே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும் போது எலியாவை பாத்தீங்கன்னா அந்த நீரூற்றை தந்தார். ஹல்லேலூயா. எலியாவை பாத்தீங்கன்னா காகம் கொண்டு போஷித்தார். எதனால இதெல்லாம் கர்த்தர் செய்தாருன்னா அவன் வைராக்கியத்தோடு கர்த்தருக்காய் நின்றான். ஹல்லேலூயா. அவனும் எல்லா ஜனங்களோட அந்த ராஜாவோட என்ன சொல்றது அந்த பாகால் தெய்வத்தை வணங்கி போயிருக்கலாம்ல. பட் ஆனாலும் அவன் வைராக்கியத்தோட கர்த்தருக்காய் நின்றான். ஹல்லேலூயா. அவன் கர்த்தருக்காய் நின்றதுனாலதான் அவனுக்கு பாத்தீங்கன்னா காகம் கொண்டு கர்த்தர் போஷித்தார். எப்படி பாத்தீங்கன்னா விதவை வீட்டுல, அந்த வீட்டுல ஒண்ணுமே இருக்காது, ஆல்ரெடி கொஞ்சம் தான் இருக்க, அதை கொண்டே கர்த்தர் போஷித்தார். ஹல்லேலூயா. நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவர் தான் நம்மளுடைய தேவன். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். 22. எலியாவுடைய வார்த்தையை கேட்டார். ஹல்லேலூயா. அந்த சாரிபாத் விதவை வீட்டுல பாத்தீங்கன்னா அவளுடைய மகள் இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போனதுனால அவர் ரொம்ப கலங்கி ரொம்ப துக்கம் அடைஞ்சு எலியாவை பார்த்து கேட்கிறா,
ஏன் ஏசப்பா எனக்கு இப்படி செஞ்சுட்டாரு, கர்த்தர் ஏன் செஞ்சுட்டாரு என்று சொல்லி ரொம்ப கலங்கி நிற்கும் போது எலியா என்ன பண்றான்னா மேல் வீட்டு அறையில தூக்கிட்டு போய் 3 முறை அவன் மேல விழுந்து ஜெபம் பண்ணி, ஏசப்பா கர்த்தரே இவனோட ஆத்மா இவனுக்குள்ள வரணும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய வீட்டுல கூட நிறைய காரியங்கள் செத்ததை போல இருக்கலாம். அந்த காரியங்களுக்காய் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். நம்மளுடைய தேவன் உயிரடைய செய்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எல்லா ஜீவனைகளையும் உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் மகத்துவம் உள்ளவர். அவர் இஸ்ரவேலின் தேவன். அவர் உண்மை உள்ளவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நீங்க வைராக்கியத்தோடு உண்மையோடு எலியாவை போல, எலியா எப்படி நினைச்சா, ஹல்லேலூயா, அவன் ஒரே தேவன், அவன் பேருக்கு ஏத்த மாதிரி யெகோவா தேவன் தான் ஒரே கடவுள், ஒரே தேவன் என்று சொல்லி அவன் உறுதியோடு அவன் எப்படியா இருந்தானா, ரொம்ப என்ன சொல்ற வைராக்கியத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நின்றான். ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் பாத்தீங்கன்னா அந்த பஞ்ச காலத்திலும் அந்த பஞ்ச காலத்திலும் கர்த்தர் பாத்தீங்கன்னா காகத்தை கொண்டு போஷிக்கிறார். விதவை வீட்டுல ஒன்றுமே இல்லை, ஆனாலும் அந்த வீட்டிலையும் ஒரு அற்புதத்தை செய்து போஷிக்கிறார். அந்த மகன் செத்து போன போது கூட கர்த்தர் அங்க ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவன் அவர்களை பின்பற்றுபவர்களை, அவர்களை தேடுறவர்களை அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம அவருக்காக வைராக்கியமாய் நிற்கணும். ஹல்லேலூயா. அவருக்காய் நம்ம உறுதியோடு நிற்கணும். அவருக்காய் என் தேவன் தான் பெரிய கடவுள், என் தேவன் ஒருவரே, யெகோவா தேவன் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் தேடுகிறவர்களா இருக்கணும். 24 வாசிப்போம். 18-24. 1 ராஜாக்கள் 18-24. மறுபடியும் வாசிப்போம். நீங்க உங்க தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. அதாவது பாகாலுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. நான் உயிருள்ள தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறேன். அப்பொழுது அக்கனினால் உத்தரவு அருள் தெய்வமே தெய்வம் என்று சொல்லி எலியா சொல்லுகிறான். ஹல்லேலூயா. எலியாவுக்கு இந்த காரியெல்லாம் நடந்துட்ட பிறகு மறுபடியும் அந்த தேசத்துக்கு போகும்போது மறுபடியும் அவங்க அந்த பாகால தான் வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. அதனால அவருக்கு ரொம்ப வைராக்கியமா என்ன சொல்லுகிறான்னா, நீங்க பாகால தானே தேவன் என்று சொல்லுறீங்க, அவன் தேவன் என்று சொன்னா நீங்க எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வாங்க, அந்த கர்வேல் பர்வத்துல கூடி வாங்க. நீங்க உண்மையுள்ள தேவனை வணங்குறீங்களா, நான் உண்மையுள்ள தேவனை வணங்குறான்னு சொல்லி நம்ம பாப்போம். அக்கனி நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நான் கூப்பிடப்படும் போது என்னுடைய பலிபீடத்தை படிச்சிருச்சுன்னா அவர் தான் உண்மையுள்ள கடவுள், உங்களுடைய பலிபீடத்தை படிச்சிச்சுன்னா பாகால் தான் உண்மையுள்ள கடவுள் என்று சொல்லி அந்த ஜனங்களை, அந்த ராஜாவை எல்லாரையும் பாத்தீங்கன்னா பர்வத் மலைகள்ல கொண்டு நிற்பான். அப்ப பாத்தீங்கன்னா எலியா என்ன பண்ணுவானா, அந்த நீங்க எல்லாரும் பாருங்க, இந்த நீங்க உங்களுக்கு என்ன பலிபீடம் கட்டணுமோ அதை கட்டுங்க, பாகாலுக்கு பலிபீடம் கட்டுறீங்களா கட்டி அது என்னன்னா பண்றீங்களோ பண்ணுங்கன்னு சொல்லி விட்டுடுவான். அந்த ஜனங்களை பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுத்தி சுத்தி ஆராதிச்சுனே இருப்பாங்க. அவங்க காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் ஆராதிச்சுட்டே இருப்பாங்க. அது ஒரு கல்லு தானே, அது மண்ணு தானே, சிலை தானே, அதனால அதுக்கு பதிலே கொடுக்காது. அவங்க ஒரு பொய் தீர்க்கதரிசிகள். அவங்க கையெல்லாம் கிழிச்சிட்டு ரத்தத்தெல்லாம் வர வைப்பாங்க, எங்களுக்கு பதில் கொடுங்களேன் என்று சொல்லி. பட் ஆனா எந்த பதிலும் வராது. எலியா ஒரு சிம்பிளான பண்ணுவான். அவன் என்ன பண்ணுவான்னா அந்த பலிபீடத்தை கட்டிட்டு அந்த விறகுகள்லாம் அடுக்கிட்டு அது மேல என்ன பண்ணுவான்னா தண்ணியை ஊத்தி விடுவான். தண்ணியே இப்போ சாதாரணமாவே ஒரு விறகு கட்ட தண்ணி ஊத்துனா எரியவே எரியாது. இந்த மழை காலத்துல, இந்த பனி காலத்துல ஒரு வெறுவு கட்டை எரியவே ஏறாது, அது ஈரப்பதனம் பட்டுச்சுன்னா. பட் ஆனா இவன் 3 மடங்கு தண்ணியை ஊற்றி கர்த்தரை நோக்கி பார்ப்பான். கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நோக்கி கூப்பிடுவான். கர்த்தர் அவருடைய வார்த்தையை கேட்கிறவரா இருந்தார். ஹல்லேலூயா. எலியாவுடைய வார்த்தையை கர்த்தர் கேட்டார். அவன் எப்பொழுதுமே கர்த்தருக்கு வைராக்கியமாய் நின்றான். ஹல்லேலூயா. அவனுடைய கைகள்
பார்த்தீங்கன்னா மற்ற அதாவது அந்த பாகாலுக்கும் அந்த விக்கிறதுக்கும் ஒரு நாள் அடங்கி போகவே இல்லை. அந்த ராஜாவுக்கும் அவன் அடங்கி போகவே இல்லை. உயிருள்ள தேவன் இன்னார் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவனுடைய கைகள் எதை நோக்கி பார்த்ததுன்னா யெகோவாய் தேவனாய் இருக்கிற கர்த்தர் ஒருவரே நோக்கி பார்த்ததா இருந்துச்சு. அல்லேலூயா. அவர் கூப்பிடும் போதெல்லாம், எலியா கூப்பிடும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் பதில் கொடுத்துட்டே இருந்தார். அல்லேலூயா. மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லுவார், மழை பெய்யாது. காகத்தை கொண்டு போஷிப்பாரு. அந்த விதவை வீட்டுக்கு போகும்போது உன்னுடைய மாவு தொட்டி உன்னை என்னுடைய தொட்டி நிரப்பப்படும் என்று சொல்றார், அது கர்த்தர் செய்வார். அந்த மகனுடைய ஜீவன் போகும்போது ஜீவன் மறுபடியும் வரணும்னு சொல்லி ஜெபிப்பார், மறுபடியும் ஜீவன் வரும். ஹல்லேலூயா. எலியா என்பவன் ஹல்லேலூயா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான். வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. அவன் எப்படிப்பட்டவனா, நம்ம போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான். ஹல்லேலூயா. நம்ம போல இந்த உலகத்துல பிறந்தவன் தான், ஒரு தாயின் வயிற்றுல இருந்து வளர்ந்தவன் தான், நம்ம போல ஒரு உலகத்துல இருந்து சாப்பிடுறவன், என்ன சொல்றது, நம்மளை போல உடுத்துறவன், நம்மளை போல நடக்கிறவன், நம்ம போல தூங்குறவன், எல்லாமே நம்ம போல வேணாம். பட் ஆனா அவனுக்குள்ள ஒரு காரியம் இருந்துச்சு. அவன் கர்த்தருக்கு வைராக்கியமா இருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு வைராக்கியமா இருந்தான். ஹல்லேலூயா. என் தேசம் ஜனங்க, அந்த ராஜாவே எப்படியோ ஏதோ செய்யட்டும். ஹல்லேலூயா. ஆனா அவன் அப்படியே செய்யறாங்கன்னு சொல்லிட்டு பரவாயில்ல என்று சொல்லி விடல. ஹல்லேலூயா. வைராக்கியத்தோடு உறுதியோடு நின்றான். ஹல்லேலூயா. ஒரு ராஜாவை எதிர்த்து நிற்க முடியுமா? ஒரு இஸ்ரவேல் ஜனங்க கூட்டத்தை எதிர்த்து நிற்க முடியுமா? பட் ஆனா எலியா நின்றான். ஹல்லேலூயா. அவனுக்கு உறுதியோடு தெரியும், யெகோவா தேவன் கர்த்தர் தான் உண்மையுள்ள தேவன், அவர் தான் ஜீவனுள்ள தேவன். என் ஜனங்க இப்படி அழிந்து போக கூடாது, இப்படி பின்மாற்றமாய் போக கூடாது என்று சொல்லி அவன் அந்த அந்த கார்மேல் பர்வதத்துல கொண்டு வந்து கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அந்த ராஜாவுக்கும் சரி அந்த ஜனங்களுக்கும் சரி காட்டினவர். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஜனங்கள் இதை எல்லாத்தையும் கண்ட பிறகு கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அவரை கூப்பிடுகிறவர்களுக்கு வெளிப்படுகிறவர்களா இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாய் கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடப்படும் போது கர்த்தர் அவர் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. அந்த ஜனங்களுக்கு அந்த நாள்ல வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் எப்படியாய் அந்த விக்கிர தோப்புகளையும் அந்த சிலையும் வணங்கினார்களோ, பட் ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் கல்லு என்று சொல்லி எலியாவுடைய தீர்க்கதரிசி மூலியமாய் கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட உங்கள் ஒவ்வொருவரையுமாய் கூட கர்த்தர் பயன்படுத்துகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான். ஹல்லேலூயா. அந்த மனுஷனை கொண்டு கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. மழை பெய்ய வேணேன்னு சொல்லும்போது மழை நின்று போச்சு. அந்த காகம் அந்த எலியாவுக்கும் சரி அந்த நீரூற்று தண்ணீரை கொடுத்தது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாரிபாத் விதவை வீட்டுல அவனுக்கு எல்லா சௌரியமும் கிடைச்சிச்சு. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு நாளும் குறைவே படுகிறது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவே படாது. அவருடைய வேலையை செய்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. எவ்விதமாச்சு கர்த்தர் நம்மளை போஷிப்பார். ஹல்லேலூயா. எவ்விதமாச்சு நம்மளுடைய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்குரிய கவலை, இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களை குறித்து கவலைப்படுறதை காட்டிலும் கர்த்தருடைய வேலையை செய்கிறதுல நம்ம கவலைப்படும் போது கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எலியாவை கொண்டு செய்தார். ஹல்லேலூயா. எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான். பட் ஆனா கர்த்தர் அவனுடைய வைராக்கியத்தை பார்த்து அவன் சொல்லுவான், ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல மாட்டது, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இஸ்ரவேலின் தேவனை கொண்டு சொல்லுகிறேன், இது கர்த்தரால முடியும் என்று சொல்லி அவன் நினைச்சு உண்மையோட நினைச்சு இதை செய்வார் என்று சொல்லி உறுதியோட நினைச்சு சொன்னான். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கூட இந்த நாள்ல அநேகர் பாத்தீங்கன்னா விண்ணப்பத்தோட வருவாங்க. ஹல்லேலூயா. இது உபவாச கூட்டத்தினால இந்த தேவை வேணும், இந்த காரியம் வேணும், நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இஸ்ரவேலின் தேவனை கொண்டு சொல்லுகிறேன், உயிருள்ள தேவனை கொண்டு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த காரியம் என் தகப்பன் செய்வார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் எப்படி கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அறிந்து கொண்டார்களோ, நம்மளும் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அறிந்தவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. எலியாவை போல நம்ம
வைராக்கியம் உள்ளவர்களாய் நடக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்படி இருந்த வண்ணமாய் கர்த்தரை செபிப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. என் தேவாவியானவரே, என் தேவாவியானவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் இயேசப்பா. என் தேவாவியானவரே, ஒரு பீக்காலபதி ராபாஷபரிதி ரிபீக்கரபரிபா. அந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் என் தகப்பனே நீரே கர்த்தர் என்று சொல்லி வணங்கினார்கள் டாடி. என் ஆவியானவரே, என் தகப்பனே, என் ஆவியானவரே, என் ஆவியானவரே, இந்த நாளில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம்ப்பா. என் கர்த்தரே தேவன், என் யெகோவா நீரே தேவன் ஏசப்பா. எங்களுக்கு ஒரே தேவன், நீர் ஒருவரே ஏசப்பா. என் ஆவியானவரே, அந்த வைராக்கியம் எங்களுக்குள்ள இருக்கிறது டாடி. அந்த வைராக்கியம் எங்களுக்குள்ள இருக்கிறது ஏசப்பா. என் ஆவியானவரே, என் ஆவியானவரே, எலியாவை கொண்டு அநேக காரியங்களை செய்தவர் நீங்க டாடி. என் தகப்பன் எலியா செய்யலப்பா. எலியாவை கொண்டு கர்த்தராகிய தேவன் நீர் செய்தீங்க டாடி. என் தேவ ஆவியானவரே, எங்களை கொண்டு கூட என் தகப்பன் பெரிய காரியங்களை நீர் செய்வீங்க டாடி. நீர் செய்வீங்க இயேசுப்பா. உமக்காய் வைராக்கியமாய் உண்மையாய் நிற்கும் போது என் தகப்பன் இன்னார் என்று சொல்லி, என் தேவன் யார் என்று சொல்லி நாங்கள் மட்டும் இல்லப்பா, கூடி இருக்கிற யாவரும் அறிந்து கொள்ளுவார்கள் டாடி. ஆவியானவரை கேட்ட சத்தியத்தின்படி இந்த நாளில் கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுமாய் ஆசீர்வதிங்க டாடி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.